ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த ஒரு வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்ச பிறகு இப்போ லா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட போகிறீங்க. மே 12லேருந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து எல்லாமே போட்டுட்ருப்பீங்க, ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு அப்ளை ஃபார் த கவுன்சிலிங் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கான ஒரு லாகின் கிரெடென்ஷியல், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு, ஒரு மெயில் ஐடி போட்டு ஒரு லாகின் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. சோஷியல் மீடியால எப்படி வந்து கிரியேட் பண்ணீங்களோ, ஸோ அந்த விஷயத்த பத்தின ஒரு தகவல் தான் இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கான ஒரு ஐடிய கிரியேட் பண்ணும்போது, உங்களோட மொபைல் நம்பர யூஸ் பண்ணுங்க. உங்களோட மெயில் அட்ரஸ யூஸ் பண்ணுங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங்க்கான அனைத்து வகையான ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபோன் நம்பருக்கோ, அந்த ஒரு மெயில் அட்ரஸுக்கோ தான் யூனிவர்சிட்டிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணும்போது, அந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு மெயில் போட்டு குடுத்தாரு. இப்ப அந்த மெயில் வந்து எனக்கு மறந்துருச்சு. இப்படி மாரி சொன்னா நோ யூஸ். அதோட மொபைல் நம்பர் வந்து வேற ஒருத்தவங்களோட மொபைல் நம்பர். அதே கம்ப்யூட்டர் சென்டர்ல அண்ணன்ல இருக்க மொபைல் நம்பர் போட்டோம் அப்படின்னாலும் நோ யூஸ். ஓகேவா? ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கவுன்சிலிங்லயும் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு மெயில் மறந்துருச்சு, மொபைல் தொலைஞ்சிருச்சு, மெயிலோட பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். அதனால என்னால லாகின் பண்ண முடியல. இப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கஷ்டத்த நீங்க அனுபவிக்காதீங்க. எதனால சொல்றேன்னா, நீங்க ஒரு வேள அப்படி மாத்தி குடுத்து, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சரியா சேரல அப்படின்னா, உங்களுக்கான இடம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தில நீங்க இந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா சிம்பிளான ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் மெயில் ஐடி வச்சிருப்பீங்க. உங்களுக்கான மொபைல் இருக்கும். அதுல இருந்தே நீங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போடுங்க. உங்க வீட்ல லேப்டாப் இருக்கு அப்படின்னா, லேப்டாப்ல கூட நீங்க அப்ளை அப்படிங்கிறத பண்ணலாம். கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் தான் வந்து அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? அதனால இதுக்கு நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஏற்கனவே YouTubeல நெறைய வீடியோஸ் இருக்கு. நம்மளோட நண்பர்கள் நெறைய பேர் வந்து லா காலேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சேனல்லயும் வந்து இருக்கு. என்னோட வீடியோவும் பாருங்க, அவங்களோட வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு எங்க கரெக்ட்டா புரியுதோ, அத வச்சு நீங்க அப்ளை அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லா ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அது கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பல 100 வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, லா காலேஜ் கவுன்சிலிங் பத்தி இருக்கு. இன்னும் நெறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லா ரிலேட்டடா மட்டுமே இல்லாம பொலிட்டிக்கல் ரிலேட்டடாவும், சொசைட்டி ரிலேட்டடாவும் நெறைய வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாரி நீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க தான் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற இந்த மாரி வீடியோ, இன்னும் நெறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க் யூ.